முன்னாடி போட்டோ டிபில வச்சிருப்பீங்க. என்ன நக்கல் பண்றீங்க? அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு ஹாப்பி ஃபேஸோட அதை வச்சுட்டு போலாமே. அது ஒரு ஆடி அமாவாசைக்கு நான் வச்சிடுறேன்னே வச்சுக்கோங்க. அப்புறம் நான் அதை எடுத்துட்டாதான் அங்க ஒரு பஞ்சாயத்து வரும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. ப்ளூ கலர் வானம், அதுல மேக கூட்டங்கள் ஒரு 4. அதான் அவரோட போட்டோ எப்பவுமே. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்கலாவே இருந்துகிட்டு இருக்க. மேகத்தை வைக்கிறதுக்கு என்னோட போட்டோ வைக்கிறது எவ்வளவு பெட்டர்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ ஏதோ பயங்கரமா வைக்கிறீங்க நினைச்சேன். இந்த மேகத்தை வைக்கிறதுக்கு பொண்டாட்டி போட்டா வச்சா என்ன? அது அனாவசியம். எனக்கு தோணிச்சுன்னா நான் வைக்க போறேன். அதை நீ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் ஏன் வைக்கணும்? சும்மா எனக்கு அவருக்கு ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் கூட நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட தான் உரிமையா கேட்க முடியும். அவர் எடுத்து பாத்துட்டாருன்னா ப்ராப்ளம் வந்து பெருசா முடிஞ்சிடும். என்ன பத்தி பேசுற நீ? ஒரு தடவை ஒரு கால் வந்துச்சு சார், டார்லிங் வந்தது. ஆனா அது ஆக்சுவலா கல்யாணத்துக்கு மட்டும் சொல்லிட்டாரு, டார்லிங்னு ஒரு பொண்ணை சேவ் பண்ணிருக்கேன். ஆனா அது டக்குன்னு பாக்கல நம்மளுக்கு கோவம் வருது. இங்க பாரு சோஃபி, ஏதாவது எனக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸ் வச்சா இதை ஏன் வச்ச அது கேட்கும் போது எனக்கு பிடிக்காது. ஸ்டேட்டஸ் எனக்கு ஹைட் பண்ணிருக்க, அப்ப யாருக்காக ஸ்டேட்டஸ் போட்டிருக்க? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப் வச்சிருப்போம். அத வந்து என்ன ஷேர் பண்ணுவோம். அத அவங்க பார்த்துட்டு இப்படி பேசுறானே ஒரு ஃபீலிங் வரலாம். எனக்கு எல்லாம் தெரியும், நீ சூப்பர் மூடு. எதாச்சியா பாக்கும்போது ஒரு நம்பர் வந்து ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு இவரு. அசிங்கமா இல்ல? அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 2 days கழிச்சு என்ன பண்ணேன், அப்புறம் மெசேஜ் வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது அன்பிளாக் ஆயிருந்தது. இந்த நம்பர் நான் பிளாக் பண்ணனே, எப்படி திரும்ப அன்பிளாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ரிசல்ட் தெரியல சார். இப்போ ஸ்வீட்டி நம்பர் பிளாக்ல இருக்கா அன்பிளாக்ல இருக்கா? பிளாக்ல தான் சார் இருக்கு. ஏய் வாய்ஸ் ரொம்ப கெட்டி. இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. என் ஹஸ்பண்ட் ஒரு ரிங் பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாரு. மொபைல்ல வந்து போட்டோ எடுத்து வச்சிருந்தாரு. அவரோட கேலரியை நான் செக் பண்ணதுனால எனக்கு அந்த சர்ப்ரைஸ கொடுக்க முடியாம போயிடுச்சு. பார்த்து நீங்க தானே, அப்ப சர்ப்ரைஸ் போச்சு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீயிங் இன் ஐடி என்விரான்மெண்ட் எல்லாமே கேஷுவலா பேசுவாங்க. டியர் டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஒரு ஸ்வீட்டிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு தவறுனா டியர் டிங்கிறதெல்லாம் டியர்லாம் பர்சனல் வேர்டு தான். மாட்டிக்கிட்டியா? வைஃப்ல இருந்து ஒரு 10 மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கீங்களேன், அதை நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஒரு மெசேஜ் வருது, அப்ப டக்குன்னு அதை ரெஸ்பாண்ட் பண்ணிருப்போம். இப்போ ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணல அப்படின்ற ஒரு இது வரும். இப்ப எங்க அம்மா எனக்கு ஒரு போன் பண்ணிருப்பாங்க பர்சனல்